அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ரிலேட்டடா இந்தியன் மெரைடைம் யுனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோடைய 2025 ரிசல்ட் வந்தாச்சு. சரிங்களா? நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஐஎம்யூ செட் 2025க்கு நிறைய 24ல ஃப்ரீ கோச்சிங் சொல்லிக் கொடுத்தோம். அப்புறமா அதில் நிறைய மாணவர்களை எலிஜிபிள் கொண்டு வந்து படிக்கவும் வழி நடத்தினோம். இந்த வருஷம் வந்து அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல. பட் நிறைய மாணவர்கள் செல்ஃபாகவே படித்து எக்ஸாமை எழுதி கிளியரும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னுடைய கிளியர் பண்ண அனைத்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்குமே எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். அந்த எக்ஸாமில் நம்ம ஒருவேளை கிளியர் பண்ணலை, அப்போ நம்மளுடைய கனவுகளை தள்ளி போய்க்குவாங்க. நார்மலாக என்ன சொல்லுவேன்னா, மெடிக்கல்லேயே நிறைய படிக்கிற மாணவர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீ உன்னுடைய கனவானது மெடிக்கல் இல்லை மருத்துவம் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதை மாற்றவே கூடாதுன்னு நான் இப்போது ஆசைப்படுவேன். அது அது அதுலேருந்து பிரியக்கூடாது, விட்டு வெளியில் வரக்கூடாது. அப்படி வெளியில் வரணும்னா அதை ஈக்குவலாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு துடுப்புச்சீட்டு வேணும். அது ஓகே, நான் அது எதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? ஸோ பி டேக்கன் அஸ் ஏ ஆத்தென்டிக் காம்ப்ரமைசஸ். ஸோ நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா, ஒரு மெரைன் ஃபீல்டுக்குள்ளே போகணும், மெரைனோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 70% கடலால் சூழ்ந்தது நம்ம வாழ்கிற இடம் இல்லைங்களா? ஸோ அதில் எவ்வளவோ சர்வே பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நிறைய ரிசர்ச் போகுது, நிறைய கடல் சார்ந்த படிப்புகளை நிறைய விரும்புகிறாங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மெரைன் இன்ஜினியரிங். ஒரு காலகட்டத்தில் க்ரூஸ்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் பேசஞ்சரை இங்கேருந்து நம்ம விசாக் பட்டணமோ பாண்டிச்சேரியோ ஈவன் ஸ்ரீலங்கா எல்லாத்துக்குமே நம்ம வந்து நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பர்பாவே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்தாச்சு. சரக்கு கப்பலில் இருந்து பேசஞ்சர் கப்பலில் இருந்து ஒரு பொருளை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயன்படுது மெரைன் ஃபீல்டு. நார்மலாக மெரைன் ஃபீல்டை பொறுத்தவரை நிறைய ஹை ஏர்னிங் இருக்கிற ஒரு வேலை. நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த ஃபீல்டை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவர்மெண்ட் கான்ஃபர் பண்ணுறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறோம், பட் அங்கே எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என் கனவை நான் அதை முடிச்சுக்கிட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கோ இல்லை ஒரு மெக்கானிக்கலுக்கோ படிக்க போயிடணுமா சார் அப்படின்னா கிடையாது. மெரைன் ஃபீல்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண முயற்சி பண்ணுறோம். ஸோ ஐஎம்யூ செட் 2025 ரிசல்ட்டுக்கு நேம் வரல. ஓகே, நான் என்ன சார் பண்ணணும்? ரிசல்ட் வந்தவங்க யூ ஆர் எலிஜிபிள். ஸோ லோயர் ஃபீஸில் ஒரு மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும், ஒரு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். மெரைன் இன்ஜினியரிங் இட் இஸ் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் டு ஷிப். ஒரு கப்பலை அதாவது கப்பலை உருவாக்குவதற்கும் பலவிதமான கப்பல்களை நிறைய டிசைனில் உருவாக்குறதுக்கும் ரிசர்ச் ஓரியன்டாகவும் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதேமாதிரி நாட்டிக்கல் சயின்ஸுன்றது ஒரு ஃப்ளைட்டை எப்படி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பைலட் வேணுமோ அதே மாதிரி ஒரு கேபின் குரூஸ் மினிமம் 4 பேர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு கப்பலை வந்து நீங்கள் ரன் பண்ணனாவே மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கணும், அதுக்கு ஒரு கேப்டன் இருக்கணும். ஸோ ஒரு கப்பலை நிர்வகிக்கிற ஒரு பதவியை தான் நம்ம நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் காலேஜ், அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் வி ஹேவ் நாட் டைம். ஸோ ஷார்ட் டைமில் முடிக்கணும், அதுதான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குன்றதுக்காக வில் கோ தேர். ஐஎம்சிடி எக்ஸாம் எழுதுனாலும் பரவாயில்லை, ஒருவேளை கவர்மெண்ட்ல ஒரு ரீஇனிஷியேட் ரெக்வஸ்ட் தான் இருக்குது. இட்ஸ் நாட் எ கம்பல்சன், இட்ஸ் எ ப்ரொபோஷனில் இருக்குது. சரிங்களா? ஜேஇ எக்ஸாம் அப்ளை ஆகிருக்கீங்க, ஒரு 50% ஒரு 40% மார்க் மெயின்ஸ், நாட் ஃபார் த அட்வான்ஸ், மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதி ஒரு 40% மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இமீடியட்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இமீடியட்டாக சார் நான் வந்து ஜிஇ எழுதிட்டேன், மார்க் ஷீட்டை உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க, நான் புக் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்ஸு கவர்மெண்டோட டெசிஷன் வந்த உடனேயே உங்களின் கப்பல் கனவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல சில இன்டர்னல் காலேஜுக்குள்ளே இன்டர்னல் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 வருஷ கோர்ஸாகவே படிக்க முடியும். ஒரு கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க முடியும். ஆரம்பத்துலேருந்தே மெரைன் இன்ஜினியராக படிக்க முடியும். மெரைன் மாணவர்களுடைய சேர்ந்து படிக்க முடியும், ஐஎம்யூ செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமலே. சரிங்களா? ஸோ அதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நிறைய டிஃப்ரெண்ட் கேட்வே இருக்குது. அதை பயன்படுத்தி மெரைன் தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து, ஏன்னா மெரைன் இன்ஜினியரிங்குள்ளேயும் நாட்டிக்கல் சயின்ஸு, ஜென்ரல் பர்பஸ் ரைட்டிங், கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் எந்த படிப்பு வேணால் படிக்கலாங்க. டிப்ளமா ஸ்டூடெண்ட் இருந்தால் லேட்டரல் லைனில் டேரெக்டாக எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் மெரைன் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். சரிங்களா? +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 60%, இங்கிலீஷில் 50%, பிசிஎம்மில் 60% இருந்து ஐஎம் செட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடலாம். இது 2 கேட்டகரியிலையும் வரல, ஆனால் நான் மெரைன் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு மெரைன் கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு வரலாம்.
சரிங்களா? அதுவும் படிக்கிற அந்த டியூரேஷனை நீங்கள் கப்பலுக்குள்ளேயே மற்ற மெரைன் மாணவர்கள் கூட கலந்து படிக்கலாம். பட் டூவல் சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய வாய்ப்புகளை மெரைன் இன்ஜினியரை உருவாக்குவதை நம்ம நிறைய ஆதரிக்கிறோம். அதற்கான முறைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல் இது ப்ராப்பர் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு மெரைன் நடத்துகிற ஒரு காலேஜில் நீங்கள் வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராம், சரிங்களா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங், இது மாதிரி கிராஜுவேட் மெரைன், இது மாதிரி கிளப்டாக கம்பைன் பண்ணி படிக்க முடியும். அதற்கான கேட்வே இருக்குது. ஸோ சொல்யூஷன் இன்னும் வர டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜேஇ எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுங்க. ஜேஇயில் எழுதின மார்க் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஜேஇயும் எழுதலை, ஓகே, ஐஎம்யூ செட் எக்ஸாமும் எழுதலை, ஆனால் மெரைன் இன்ஜினியர் ஆகணும். கவலையே படாதீங்க, நீங்களும் மெரைன் இன்ஜினியர் ஆகலாம். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐடியாஸும் சொல்யூஷனும் ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம்.